வருஷம் இந்த கவர்மெண்ட் எதுக்கெல்லாம் அவார்டு தருது? நல்ல கணவனுக்கான அவார்டு தருதா? அப்படி ஏதாவது அவார்டு தந்தா எனக்கு தான் ஃபர்ஸ்ட் அவார்டு தரணும். ஏன்னா காலையில இருந்து நைட்டு வரைக்கும் பொண்டாட்டிய ஒரு வேலை பார்க்க விடாம நான் தான் எல்லா வேலையும் பார்த்துட்டு இருக்கேன். இந்த அருமை பெருமெல்லாம் கவர்மெண்ட்டுக்கு எப்படி தெரிய போகுது? சரி, வேலையை போய் பார்ப்போம். என்ன இவ்வளவு குப்பையா இருக்கு? சரி, கூட்டுவோம். சரி, வாசல் தொளிப்போம். இன்னைக்கு வெள்ளிக்கிழமையோ? சரி, கோலம் போடுவோம். வெள்ளிக்கிழமை விடியும் வேலை வாசலில் கோலம் போட்டேன். புதன்கிழமையும் வியாழக்கிழமையும் சனிக்கிழமையும் விதவிதமாக கோலம் போட்டேன். சரி, போய் குப்பையை போட்டு வருவோம். என்ன இவ்வளவு தூரம் வந்துட்டோம் போல? யாரோட வீடு? இசக்கியோட வீடு மாதிரி இருக்கு. அவன் இன்னும் எந்திரிக்கலையா? சரி, இங்கேயே குப்பையை கொட்டிடுவோம், அவனே தூத்துக்கிடுவான். என்ன இசக்கி இந்த பக்கம்? என்னது நீயே வீட்டு பக்கம் வந்துட்டு நீயே என்ன கேக்குறியா? இப்ப புரிஞ்சு போச்சு. அப்பப்ப வீட்டு மாதிரி குப்பையை போறல நீதே. இதோட உன சும்மா விட மாட்டேன். ஊர் மக்கள்கிட்ட சொல்லி நாட்டாமட வச்சு உன பஞ்சாயத்து பண்றேன் பாரு. ஊர் மக்களுக்கு தெரிவிப்பது என்னவென்றால், கொண்டாடிக்காரர் இசக்கி ஈனாவனா மேல் புகார் தெரிவித்திருக்கிறார். எல்லாரும் பஞ்சாயத்துக்கு வந்திருங்க சாமியோ. வருவாரே, நல்லா பாரு, மேடை கருவில் தான் நாட்டாம இருக்காரு. அவருக்கு டைட்டில் சாங் போட்டாதான் இங்க வருவாராம். அப்படியா? நாட்டாம பாதம் பட்டா எங்க வெள்ளாம விளையுமடி, நாட்டாம கைய சந்தா மாசம் நாடு மழை பொழியுமடி. நாட்டாமையா, 25 வருஷத்துக்கு முன்னாடி மரம் ஞாபகம் இருக்கா? ஞாபகம் இருக்கு. நான் நட்டு வச்ச மரம்ல. அந்த மரத்தினால் உங்களை கட்டி வச்சு அடிச்ச மரம். அப்படியா? சரி சரி, மக்கள் எல்லாம் இருக்காங்க, அதை விட இப்ப என்ன பஞ்சாயத்து? அது ஒண்ணுமே இல்ல ஐயா, நம்ம இசைக்கு வீட்டுக்கு முன்னால யாரோ ஒருத்தர் தினமும் குப்பை கொட்டுறாங்க. அதனாலதான் பஞ்சாயத்து கூட்டுக்கோங்க ஐயா. என்னப்பா பஞ்சாயத்து கூட்டியிருக்கீங்க? நட்டமா, நம்ம ஊர்ல ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு வீட்டு முன்னாடி குப்பை கிடக்கு. அதற்கு காரணமானவர்களை கண்டுபிடிச்சு இந்த பஞ்சாயத்துக்கு முன்னாடி இந்த மரத்துல கட்டி வச்சு 2 நாட்களுக்கு தலையீழ தொங்க விடணும். நாட்டாம அவன் வேகப்படுறத பார்த்தா நம்ம வேலைக்கு தான் ஆபத்து போல. கஷ்டப்பட்டு இந்த பஞ்சாயத்தை கலைச்சு விட்டு ஈனாவனா அப்படியே உட்காரு. ஓர பேசுற வந்துல இருந்து நீ சொல்ற இசக்கி. நாட்டாமையா, அது வந்துங்க. எப்பா இசக்கி, தைரியமா வந்து நாட்டாம முன்னாடி உனக்கு பிரச்சனைய சொல்லுப்பா. யோ பெருசு, விவரமா பேசுறோம் நினைப்போ. நம்ம ஊர் பசங்களோட வீடு அவனுக்கு தெரியாமலா இருக்கு. அவன் பொண்டாட்டி பிள்ளைங்களுக்கு ஏதாவது ஆயிருமோன்னு கவலைப்படுறான்ப்பா. அப்படிதானே இசக்கி? என்னடா கோயில் மலை மாதிரி தலைய மாட்டா இசைக்கிற? சும்மா பயப்படாம சொல்ற இசக்கி. ஐயா, அது வந்துங்க. அருவாலை கொடு. இப்ப தேவைப்படாது, தேவைப்படுற நேரத்துல வாங்கிக்கிறேன். தலைவரே, நான் என்ன நினைக்கிறேன்னா, நீ என்னடா
நினைக்கிறது? அவன் பொண்டாட்டி பிள்ளைங்க நினைச்சு ரொம்ப கவலைப்படுறான்டா. எப்பா அப்படிலாம் நான் எதுவும் சொல்லக்கூடாதாப்பா? நீ எதுவும் சொல்லக்கூடாது, போய் உட்கார்றா. என்ன ஈனானா வந்ததுல இருந்து பாத்துட்டீங்க, சும்மா பேசிக்கிட்டே இருக்க. நாட்டாம தீர்ப்பு சொல்ல விடுறியா என்ன? அவன் எப்படி பேசுவான்? மாசத்துல 10 நாள் தான் அவன் பொண்டாட்டி பிள்ளைங்க கூட இருக்கிறான். மத்த 20 நாளும் காட்டுக்குள்ள தனியா தானே இருக்கிறான். அவன் உயிருக்கு என்ன உத்தரவாதம்? ஈனானா இரு, நான் கேட்கிறேன், நீ சொல்லுடா இசைக்கு. ஐயா எனக்கு வீட்டு முன்னாடி குப்பையே இல்லை, அந்த குப்பை போட்ட ஆளை சொல்லணுமா வேணாமா? அதைத்தாண்டா இவ்வளவு நேரமா கேட்கிறேன், சொல்லி தரடா. ஐயா அது வேற யாரும் இல்ல, அது வந்து இவனை 4 துண்டா வெட்டி போட்டாதான் என் ஆத்திர அடங்கும். நீங்களும் அப்பையில இருந்து யாருன்னு கேட்டுட்டு இருக்கீங்க, அவனும் பதிலே சொல்ல மாட்டேங்கிறான். ஈனானா போ இசைக்கு, கௌரவா இசைக்கு, கௌரவா ஈனானா, ஊர் மக்களுக்குலாம் நான் சொல்றேன், வீட்டில் உள்ள குப்பைய மக்கும் குப்பையை மக்காத குப்பைன்னு பிரிச்சு வைங்க. பஞ்சாயத்துல இருந்து வண்டி வரும், அதுல போய் போடுங்க. அதை விட்டு போட்டு அடுத்த வீடு மாதிரி போடுவதையும் தள்ளுவதையும் விடுங்க. குப்பையை எதுக்கு எரிக்காதீங்க, எரிச்சிங்கன்னா புற்றுநோய் உண்டாகும், மூச்சு திணறல் வரும், ஆஸ்துமா வரும், மழை பெய்யாது. இதுவே இந்த நாட்டாமையோட தீர்ப்பு, சரியா? ஐயா என் வீட்டு முன்னாடி யாருமே குப்பை போடுற மாதிரி கனவு கண்டு இந்த பஞ்சாயத்தை கூட்டினதுக்கு என்ன மன்னிச்சிருங்க ஐயா. காட்டாம பாதம் பட்டா எங்க வெள்ளாம விளையுமடி, காட்டாம கைய சந்தா மாசம் 4 மழை பொழியுமடி. நாட்டாமையா, நீங்க சொன்ன தீர்ப்பை நாங்க அப்படியே ஏத்துக்கிறோம். இந்த நாடகத்துல என்ன தெரிஞ்சுக்கிறோம்னா, 4 வீட்டு முன்னாடி யாரும் குப்பை போடக்கூடாது. இதுதான் இந்த நாடகத்தோட குறிக்கோள். இதை கொரியோக் செய்த தங்கப்பாண்டி சார் மற்றும் காளீஸ்வரன் ஐயா அவர்களுக்கு சிறப்பு விருந்தினர் பரிசை வழங்குகிறார். தேங்க்யூ மேம், தேங்க்யூ சார்.